Hello guys, welcome back. So நாம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ குயிக்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வீடியோ குயிக்ஸ் சேனல் புதுசாக எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். முதல்ல நேம் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க, இமெயில் ஐடி உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, கீழே டேட் ஆஃப் பர்த், அதுக்கும் கீழே பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூடியூப் மாதிரி ரொம்ப கஷ்டமான இருக்காது. ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக உள்ளே போய் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் அந்த மாதிரி எந்த விதமான கஷ்டமே இருக்காது. ஸோ இதை எல்லாமே ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ண பிறகு இப்போ இது எல்லாமே நான் ஃபுல் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இப்போ சப்மிட் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு பேஜ் லோட் ஆகி உள்ளே ஓப்பன் ஆகி போய்விடும். ஸோ ஃபுல்லாக லோடாகி முடிச்சுட்டு இப்போ லோடாகி முடிச்சோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று இன்டர்ஃபேஸ் போயிடும். ஸோ இதை வந்து டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கோங்க. இப்படியே ஜூம் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா மை சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ண பிடிச்சோன்னே சேனல், அதாவது கிரியேட் சேனலில் மேலே ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களோட சேனலை வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்மளோட சேனலை இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஃப்ரீ சேனல் அண்டு பெய்டு சேனல்னு இருக்குது. ஸோ ஃப்ரீ சேனல்னால் என்ன, பெய்டு சேனல்னால் என்னென்னு சொல்கிறேன். ஃப்ரீ சேனல்னால் நீங்களே டெவலப் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் வியூஸை நீங்களே வர வைக்கணும். இதுவே பெய்டு சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து $7, அதாவது $8 கட்ட வேண்டியது இருக்குது. $8 இந்த சேனலை கட்டிட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து வியூஸை வர வச்சு கொடுப்பாங்க. இதனால் வந்து உங்களுக்கு வியூஸும் ஏறும், சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக ட்ரையல் பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு ஒரு ஐடியா போட்டு நீங்கள் வந்து இந்த சேனல் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெய்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சேனல் கொடுத்துமே உள்ளே போய் நீங்கள் வந்து உங்களோட சேனலில் பெய்டு வெர்ஷனாக கூட மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து சூஸ் ஃப்ரீ சேனல்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்த பிறகு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில், அதாவது உங்கள் சேனலோட நேமு கொடுக்கணும். அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன், கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா தான் உள்ளே போகும். டைட்டில் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இது கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு கவர் ஃபோட்டோ, அதாவது யூடியூப்பில் வந்து பேனர் ஃபோட்டோ இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து கவர் ஃபோட்டோ வைக்கணும். இந்த இடத்துல ஃபோட்டோ வைக்கணும், மேலே வந்து நம்ம லோகோ வைக்கணும். இது எல்லாமே பண்ணி முடித்தா மட்டும்தான் சப்மிட் கொடுக்க முடியும், இல்லாட்டி சப்மிட் ஆகாது. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கவர் ஃபோட்டோ அண்டு லோகோ இது எல்லாமே கொடுத்துடணும். இது எல்லாமே கொடுத்த பிறகு நான் இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டேன். டைட்டில் கொடுத்துட்டேன், டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டேன், கவர் ஃபோட்டோ கொடுத்துட்டேன், லோகோ கொடுத்துட்டேன். இது எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் சப்மிட் கொடுக்குறேன். இது எல்லாமே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்குறேன். உங்களோட டைட்டில், அதாவது உங்களோட டைட்டிலில் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனையும் கண்டிப்பாக ரொம்ப லென்த்தாக எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கவர் ஃபோட்டோ வந்து நல்லா பர்ஃபெக்டாக அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி வைங்க. உங்களோட லோகோவும் நல்லா இருக்கிற மாதிரி வைங்க. இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் முடித்த பிறகு சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். சப்மிட்டை கொடுத்த பிறகு நம்மளோட சேனலை க்ரியேட் பண்ணி உள்ளே போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து க்ரியேட் பண்ணி உள்ளே போயாச்சு. நான் வந்து ஒரு லோகோ சும்மா வச்சுருக்கிறேன், மேலே வந்து ஃபோட்டோ வச்சுட்டேன். இப்போ வந்து நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அண்டு லைவ் பண்ணலாம். இது வந்து எந்த ஒரு க்ரிட்டீரியாவும் கிடையாது. இது வந்து நம்ம யூடியூப்பில் எப்படி இருக்குமோ ஹோம், வீடியோஸ், லைவ் வீடியோஸ், அபவுட்டு, ப்ளேலிஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே இருக்குது. லாஸ்ட்டில் பேமெண்ட்டுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களோட ரெவன்யூ எவ்வளோ வருதோ அதை வந்து இங்கே ஷோ பண்ணும். உங்களோட வீடியோஸை போட உங்களுக்கு ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது இங்கே வந்து ஷோ பண்ணும். அதுக்கும் கீழே மேலே பார்த்தீங்கன்னா அதாவது செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன், மை பிளான்ஸு, இங்கே கூட உங்களோட பிளானை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கிறீங்கள, நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷனாக கூட மாற்றிக்கலாம். நீங்கள் பெய்டு வெர்ஷனாக மாற்றிக்கிட்டிங்கன்னா இவ்வளோ உங்களுக்கு வந்து வியூஸ் கொண்டு வருவாங்க, இவங்களே கொண்டு வருவாங்க. இதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இவ்வளோ டாலரும் வரும் மந்த்லி ஏர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் இப்போ தான் ரீசெண்டாக வந்துருக்கிறனால இதை இன்னும் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணல. நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ மந்த்தை வந்து எப்பயுமே ஃப்ரீயாக சேனல் க்ரியேட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் பெய்ட் பண்ண விரும்பினாலும் விரும்பிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, என் சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு. இனிமேல் உங்களுக்கு வீடியோ போடுறது தான் வேலை. வீடியோ மட்டும் போடலாம். அதுக்கப்புறம் பேபால் மூலியமாக நீங்கள் வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம். நீங்கள் பேபால் மூலியமாக வித்ட்ரா எடுக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். ரீடம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீடம்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாலர் எத்தனை டாலர் இருக்குன்னு காமிக்கும்.
கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் இமெயில் ஐடி கொடுக்கணும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு உங்களுக்கு $100 ரீச் ஆகிட்டுன்னா உங்களுக்கு வந்து ரீடம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. $100 ரீச் ஆன பிறகு நீங்கள் வந்து பேபாலை கொடுத்து ரீடம் பண்ணிக்கலாம். இப்போ தான் அது வந்து இது ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போயே நீங்கள் வந்து சேனல் கிரியேட் பண்ணிட்டு இதில் வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறது எப்படின்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்ருங்க. இந்த வீடியோ குயிக்ஸை எப்படின்னா இந்த வீடியோ குயிக்ஸோட டுட்டோரியல்ஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ள பிளேலிஸ்ட் கொடுத்துருக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணி இந்த வீடியோ குயிக்ஸோட எப்படி ஓப்பன் பண்ணுறது, என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே சொல்லியிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு சந்திக்கலாம். நன்றி.